பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் பாண்டியன் வெளியே போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால கோமதி இருந்துட்டு, டே பழனி, உன் மாமா எங்கே போயிருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிக்கா, நான் போய் மச்சான் எங்கே இருக்காருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சுகுனி இருந்துட்டு, என்னங்க நீங்கள், அவரே மனசு கஷ்டமாக இருக்குன்னு தானே வெளியே போயிருக்காரு, நீங்கள் அங்கேயும் போய் அவரை கஷ்டப்படுத்தணுமா? அவர் எப்போ வராரோ அப்போ வரட்டும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம சுகன்யாவோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னை யாராவது கேட்டாங்களா? எதுவுமே உன்னை யாரும் கேட்கவே இல்லை. நீ எதுக்கு மீனாவோட அப்பா கிட்ட மச்சான் பணம் கொடுக்கல, மீனா தான் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அதுதானே உண்மை. எல்லாரும் எல்லா உண்மையும் மறைச்சது போதும். அதனால தான் நான் உண்மையை சொன்னேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, போது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு, அக்கா அது நீங்கள் பாருடா, இதுக்கு மேலே அவள் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வரவே வராது. எதிர்த்த வீட்டில் உன் அண்ணன் வீடு இருக்குல்ல, நீங்கள் அங்கேயே போய் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே பழனியெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமம் முடிச்சிருக்காங்க.